ஐயா உள்ளதான் இருப்பாரு, போய் பாருங்க. ஓ சரிண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம். சிங்கம் எவ்வளோ பெரிய வீட்டில் வந்து செட்டில் இருக்கான் பாரு. ஆமாண்டா, பெரிய ஆள்டா. எப்படியோ அவன் ஆள் வீட்டுக்கே வந்துட்டான்டா அவன். அவன் யோகக்காரன். எனக்கும் தான் ஒண்ணு வந்துச்சே, கண்ணால பூத்த காதலு கை சேராம கரதாண்டி போயிடுச்சு. டேய் இங்க வாடா. என்ன? எங்க சிங்கம் எங்கடா? ஆமா, நீங்க 2 பேர் யாரு? டேய் நம்ம யாராண்டா? ஏய் தள்ளுடா. யாரா நீங்க? சிங்கத்தோட ஆளு. சிங்கத்தோட? எவன்டா சிங்கத்தோட? எவன்டா சிங்கம்? சுமையா எவன்டா சிங்கம்? சொன்னா கேக்குறா. உடுங்க மாமா. சுமையா உடுங்க மாமா. சொன்னா கேட்க மாட்டேங்க. ஏய் விடுடா, அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்க. எவன்டா சிங்கம்? எவன் சிங்கம்? வர சொல்றா. வர சொல்லு. விடுடா. சும்மா இரு மாமா. வாடா சும்மா இரு. அந்த பொறம்போக்கு பையன் அன்னைக்கே ஜெயக்கொடி வண்டியில கூட்டு போய் அவளை கொல்ல பார்த்தான். அன்னைக்கு இதே இடத்துல அவ தாவணி எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துறான். எந்திரிங்க. இந்த பொறம்போக்கு மேல விட்டு நம்ம வீட்டுல வேவு பாக்குறான். கேட்டா சிங்கத்தோட ஆளா? சிங்கம் நம்ம கொம்பாடா? சிங்கமா சிங்கம்? சிங்கம் யாருன்னு தெரியுமா உனக்கு? சிங்கம் நம்ம காளிங்கனோட பையன்டா. சிங்கம் நம்ம காளிங்கனோட பையன்டா. சிங்கம் அவ்வளோ பெரிய ஆளா? சிங்கம் நம்ம காளிங்கனோட பையன்டா. சிங்கம் நம்ம காளிங்கனோட பையன்டா. ஐயா ஐயா, நம்ம ஆட்டை காணையா, யாரும் திருடிட்டு போயிட்டாங்கய்யா. டேய் முட்டாளடா நீ. கடைசி நேரத்துல ஆட்ட காணோம், போய் தேடி பாருங்க. போடா போய் தேடுடா. சரிங்கய்யா. மாமா இது யாரோட சரி வேலை தான் மாமா. ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அந்த சங்குத்தேவன் தான் நம்ம ஆட்டை பிளான் பண்ணி கடத்தி இருக்கணும். அதனால் இந்த போட்டியிலேருந்து நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் ஐயா. வாபஸ் வாங்கிட்டா ஊர் பிரச்சனை சரியாயிருமா? இல்ல ஆடு காணா போச்சுன்னு சொன்னா சங்கு ஒத்துக்கிட்டு கோயில திறந்துருவானா? ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு கெட்டது நடந்துதான். ராமனாவும் அரிச்சந்திரனா வாழணும்னு முடிவு பண்ணிட்டா சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டித்தான் வரணும். மனசுல தைரியத்தையும் நினப்புல தெய்வத்தையும் வச்சவனுக்கு என்னைக்குமே கலக்கம் கிடையாது. ஆட்டு போட்டி நடக்கும், அதே மாதிரி ஒரு ஆடு களை இறங்கும். நாம ஜெயிப்போம், தோக்க மாட்டோம். கோயிலும் திறக்கும், திருவிழாவும் நடக்கும். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த போட்டி ஒரு வித்தியாசமான போட்டியாக இருக்கிறது. இதுவரைக்கும் நடந்த போட்டியெல்லாம் வீர விளையாட்டாகவும் சூர விளையாட்டாகவும் இருந்துச்சு. ஆனா இந்த போட்டி மட்டும் நம்ம ஊருக்கு ஒரு வாழ்வாதார போட்டியா இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஊர் பெரிய மனுஷங்க வெள்ளப்பாட்டி தேவர் குடும்பத்துக்கும் தங்கத்தேவர் குடும்பத்துக்கும் இடையே நடக்க போற போட்டி. ஆட்டு போட்டியே வேண்டான்னு ஒதுங்கி வெள்ளப்பாண்டி தேவர் இந்த போட்டியில திடீர்னு வந்தனால எங்களால எதுவும் பண்ண முடியலன்னு முன்கூட்டே தெரிஞ்சிருந்தா ஆட்டம் பாட்டம் ஆட்டம் பாட்டமா வச்சு நீங்க வர்றத ஒரு கலக்கிருப்பேனே. டேய் லிங்கா, எப்போ இந்த ஊர் மக்கள் வாயனை அடிச்சு கொன்னாங்களோ நான் அப்பவே இந்த ஊரை கொளுத்தி சுடுகாடு ஆக்கியிருப்பேன். இந்த ஊரோட நல்ல நேரம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். இந்த ஊரோட கெட்ட நேரம் நான் விடுதலையாகி வெளியே வந்துட்டேன். சரிலிங்கா, நீ ஆயுள் தண்டனை கைதியாச்சே, எப்படி வெளியில வந்த? அது வந்துனே வெளியே வந்துட்டானா? மனசு கண்டிப்பா ஜெயிக்கின்ற நம்பிக்கையோட இருக்காரு. இது அவருக்காக இல்லப்பா, நம்ம ஊருக்காக தான். ஊருக்குள்ள சும்மா இந்த பையன் ஆட்டுக்கு இவ்வளவு அபாரமா பயிற்சி கொடுத்துருக்கானப்பா. என்ன காமாட்சி, உன்னை 18 வருஷம் பூட்டி வச்சுட்டாங்களா? உன்னை இங்க பூட்டி வச்சுட்டாங்க, என்ன ஜெயில பூட்டி வச்சுட்டாங்க. என் பூட்ட சட்டம் திறந்து விட்டுருச்சு, உன் பூட்ட சாமி ஒன்னாலே திறக்க முடியாது, ஒரு சலத்தாலே திறக்க முடியாது. எனக்கு கிடைச்ச விடுதலை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
நீ அனுபவிக்கிற ஊரை அழிக்க வந்திருக்க. இத்தனை வருஷமா ஜெயில தவம் இருந்து இந்த ஊரை சுடுகாடாக்க வந்திருக்க. நீ வரம் கொடுக்கிற சாமி, உனக்கே நான் வரம் கொடுக்கிறேன். காமாட்சி, நான் உள்ள இருந்த நீ நல்லா இருந்த, நான் வெளியே வந்துட்டேன். இனி நல்லா இருக்க முடியாது. காமாட்சி, நான் திரும்பி வரல, திரும்பி வந்திருக்கேன். என் தங்கச்சி விரும்பாயி வேற நடந்துட்டு இருக்கு. இவன் வந்த செய்தியை யாருகிட்ட போய் சொல்றது? கோயில் திறங்க சம்மதிச்சிருவா. நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏய் லிங்கா, என் முதல் காலடி வச்ச இடத்துல ஊசு பறக்க கூடாது, ரத்தம் தெரிக்கணும். வீதியில நான் கை வீசி நடந்தா தோரணமா உடங்க தொங்கணும். ஒரே பயணமாயி நம்ம எதிரிங்க அழியணும். அண்ணே உங்களுடைய சவுக்கட ஆகிட்டேன், உங்க முன்னாடி நிக்கிறேன். அப்ப தெரியும்ண்ணே எங்களை பத்தி. நம்ம வெள்ளப்பாண்டி தேவராடு களத்துல நின்னுட்டாய்யா. அங்க தேவருக்கு சோழி முடிஞ்சு போச்சியா. இனி ஊரை காலி விட்டு போக வேண்டியதான். நம்ம ஊர் மக்களோட ஆசை நிறைவேறிடுச்சு. முதல்ல கோயில தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறியா. மறுபடியும் உங்க சித்தப்பா பொறுக்கை பாண்டியன் ஊருக்குள்ள வந்துட்டாருப்பா. அவரால ஊருக்குள்ள பெரிய கலவரமே ஆக போகுதுப்பா. 18 வருஷம் கழிச்சு இப்பதான் என் பொண்டாட்டிய ஊருக்கு கூட்டிட்டு போலாம் வந்திருக்கேன். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா? ஊரே ஆட்சி செய்யற நம்ம காமாட்சிய ஒரு எதிரே நினைச்சு பேசுறான் அண்ணாச்சி. இந்த ஊர் அழிக்க 18 வருஷம் பழி தீக்க வந்திருக்கான். ஆமா அண்ணாச்சி, ஊரையே சுடுகாடாக்க வந்திருக்கான். சரி சரி சரி, நீங்க எல்லாம் போய் கோயில்ல இருங்க. நான் போய் எங்க சித்தப்பாட்ட பேசி பார்த்துட்டு வரேன். நீங்க வந்து வண்டியில உட்காருங்க. சரிங்க அண்ணாச்சி. ராஜேந்திரா அண்ணே, ஒருக்கு என்ன சொன்னது போல இந்த ஊர்ல ஒரு ஈ எறும்பு கூட இருக்க கூடாதுடா. ஈ எறும்பு கூட உயிரோடு இருக்கக்கூடாதா? அண்ணே, ஊர் அழிஞ்சு போறதுல நமக்கு என்னென்ன லாபம்? ஏய், அதுக்கெல்லாம் காரணம் இருக்குடா. கலவரம் முடியிட்டான், காரணத்தை சொல்றான். அப்புறம் அதுக்கு முன்னாடி வெள்ளப்பாண்டி தேவர பேத்திய கொன்னுடுங்க. அப்படியே அவன் வீட்டுல சிங்கன்னு ஒருத்தன் வேலை செஞ்சானே, யாருண்ணே? அதான்டா அந்த காளிங்க பையன், அவனையும் போட்டு தள்ளுங்கடா. ஒர்க்க என்ன ஊருக்குள்ள கலவரத்தை தானே உண்டு பண்ண சொன்னாரு. அதுக்கு ஏன் வெள்ளப்பண்டி ஒரு பேத்தி, அதுவும் ஒரு பொட்ட பிள்ளைய போட்டு தள்ள சொல்றீல? நான் சொல்றது செய்யடா. சரிண்ணே சரிண்ணே சரி. அவன் பக்கத்து ஒரு சுந்தரத்தோட தான் தங்கி இருக்கிறானா. 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. உடனே செய்யறேண்ணா. தானா கலவரம் பத்திக்க. என்னடி இப்படி ஓடியார? அக்கா, ஜெயக்குடி அக்காவையும் ஜெயக்குடி அக்கா வீட்டுல வேலை பாக்குறாங்கல்ல, அந்த சிங்கத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு அந்த பொற்கே பாண்டியன் ஆட்களும் லிங்காவும் பேசிட்டு இருந்தாங்கக்கா. என்னடி சொல்ற? பயமா இருக்குக்கா. உண்மையாடி? ஆமாங்கக்கா. என்ன ஆமா ஆமா, நானும் அங்கேதான் இருந்தேன். லிங்கம் சொன்னா செஞ்சிருவான். எப்படியாவது நம்ம போய் காப்பாத்தணும். தோட்டத்துல இருக்கிற சிங்கத்துக்கிட்டையும் தலைவாசல் சுந்தரத்துக்கிட்டையும் விஷயத்த சொல்லு. அவங்களை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. என்னண்ணா? ஒரு நிமிஷம் அண்ணாச்சி. ஹலோ, என்ன ஊருக்குள்ள கலவரம் ஆகி போச்சா? என்னாச்சு? ஊருக்குள்ள கலவரம் ஆயிடுச்சுங்களா? நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரிண்ணா. போய் பொற்கை பாண்டியன் பார்த்து பேசுங்க.